எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர்ல தாங்க இருக்கும். மேல்மருவத்தூர்ல ஒரு சூப்பரான பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் பார்க்க வந்திருக்குங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபிளான பிரைஸ்ல. இப்போ நீங்க உடனே யோசிச்சிருப்பீங்க என்னடா இது மேல்மருவத்தூர்ல பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் அப்படின்னு சொல்றேன், அதுவும் வந்து எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்ல அப்படின்னு சொல்றேன்னு நீங்க யோசிப்பீங்க. நான் இந்த சைட்டுக்கு வந்த உடனே ஒரு ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய சைட்டுக்கு போய் வீடியோ பண்ணிருக்கேங்க. ஒரு ஹை பட்ஜெட் சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிளாக் டாப் தார் ரோடு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க, ஆர்ச் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ், இபி ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க கம்மியான பட்ஜெட்லேயே சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணுறாங்க. நிறைய இடத்துல நம்ம லோ பட்ஜெட் சைட் அப்படின்னு போய் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் ரோடு தான் இருக்கும், சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, இபி ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது, வெறும் அந்த மஞ்சள் கல் மட்டும் தான் வந்து நட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க கம்மியான பட்ஜெட்டில் சைட்டை வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்த உடனே சைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருச்சுங்க. கண்டிப்பாக சைட் விசிட் வந்தீங்கன்னா உங்களுக்குமே பிடிச்சிரும். அதாவது இந்த சைட் எக்ஸாக்ட் எங்கே லொக்கேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3.2 கிலோமீட்டர்ஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு 8 பிரீமியம் உட்டன் ரெசார்ட்ஸும் வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே வரப்போகுது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் 1 by 1 சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு இவங்க கொடுக்குற ப்ரைஸில் வேறு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட் வந்து போடவே இல்லைங்க. அதுவே வந்து இவங்க ஒரு ஓப்பன் சேலஞ்சாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இந்த சைட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கூடிய விரைவில் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிடிசிபியாக இருக்குது, சிஎம்டியாவோ மாறப்போகுது. இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, இவங்க பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, முன்பணமாக எவ்வளோ கட்டணும், அதாவது நம்ம சென்னை சரௌண்டிங்கில் எங்கேயாச்சும் நம்ம இடம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முன்பணம் கட்டுவோம் இல்லைங்க, அந்த முன்பணத்தை வச்சு இங்கே வந்து நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு இடமே வாங்கிக்கலாம். நீங்கள் உடனடியாக இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்கும் சரி, இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, இது வந்து ஒரு ஆப்டான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு நல்ல அப்ரிசியேஷனும் நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான சைட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் நல்ல ஒரு சுத்தமான ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த டவுன்ஷிப்க்கு கனெக்டிவிட்டி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அடுத்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெடுப்பழனி முருகன் கோயில் போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆர்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கயப்பாக்கம் போகிற ரோடுங்க. அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3.2 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம இந்த சைட்டுக்கு வந்துடலாம். எக்ஸாக்டாக சைட்டு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா இரும்புலி வில்லேஜில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. அந்த இரும்புலி ஜங்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு பஸ் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அதாவது தாம்பரம் கூடுவாஞ்சேரியிலேருந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. அண்ட் இந்த மகஸ்ரீ டவுன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டுங்க. ஆன் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்னா ரோடு எங்கேயோ சைட் எங்கேயோ கிடையாதுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரோட்டுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பரான ஒரு டவுன்ஷிப்பை இவங்க பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டவுன்ஷிப்பை பற்றி பார்த்துருவாங்க. இது மொத்தம் 40 ஏக்கருங்க. இந்த டவுன்ஷிப்பை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சைட் வந்து எக்ஸாக்டாக இரும்புலி வில்லேஜில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த இரும்புலி வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 வீடுகள் இருக்குங்க. இப்போ எதுக்கு நான் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்தம் 40 ஏக்கருங்க. 40 ஏக்கரில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 வந்து 10 ஏக்கரில் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த 10 ஏக்கரில் 226 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 226 பிளாட்ஸில் 190 பிளாட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வெறும் 36 பிளாட்ஸ் தாங்க இருக்கு. இப்போ இந்த வீடியோ எதுக்கு பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபேஸ் 2 வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 8 ஏக்கர்ல 173 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 226 இந்த 173 கவுண்ட் பண்ணாவே அந்த இரும்புலி வில்லேஜ்ல எந்த அளவுக்கு வீடுகள் இருக்கோ அந்த வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்லயே வந்துருங்க. அதுக்கு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணி சொன்னேன். ஃபேஸ் 2ல 173 பிளாட்ஸ்ல 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு எல்லா ஃபேஸ்லயுமே பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் டாப் தார் ரோடு கொடுக்குறாங்க. ரோடோட சைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 40, 33, 30, 24 அப்படின்ற 4 வேரியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரோடுமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் அண்ட் இபி ஃபெசிலிட்டிஸ், அவென்யூ ட்ரீஸ் எல்லாமே வச்சு சைட்டை சூப்பரா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இந்த சைட்ல இருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஃபியூச்சர்ல அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், நல்ல அப்ரிசியேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம். அப்படி அப்ரிசியேஷன் ஆகணும், ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு நம்ம சைட்டை சுற்றி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கணும், இல்லைன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்டிங்கான ஏரியால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் இருக்கணுங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சைட்ல இருந்து நமக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், ஜிஎஸ்டி ரோடு வந்து ஜஸ்ட் ஒரு 3.2 கிலோமீட்டர்ஸ்லேயே லொக்கேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஎஸ்டி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 லைனா இருக்கு. ஃபியூச்சர்ல 8 லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நம்ம சைட்டுக்கு வர கயப்பாக்கம் ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 லேன் பஸ் ரூட்டா தான் இருந்துச்சு. இப்போ 4 லேன் ரோடா வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்களே வந்து இப்போ பார்க்கலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நல்ல ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து பிரைஸ் வந்து நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மினிஸ்டர் தாமு அன்பரசு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருந்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையோடைய விரிவாக்கத்துக்காக அரக்கோணம் வரையும் இந்த பக்கம் அச்சரப்பாக்கம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி லிமிட்குள்ள நாங்கள் வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதே மாதிரி தாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூடுவாஞ்சேரியுமே வந்து சிஎம்டி லிமிட்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்து ஷிஃப்ட் ஆகி வந்ததுனால கூடுவாஞ்சேரி ரியல் எஸ்டேட்ல பயங்கரமா
பூம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லாங்க. அதே மாதிரி தான் இன்னும் ஒரு 5 இயர்ஸில் கண்டிப்பாக இந்த அச்சரப்பாக்கம் இந்த மேல்மருவத்தூர் சரௌண்டிங்லையும் நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செங்கல்பட்டு வரையும் வந்துருச்சுங்க. ரீசெண்டாக செங்கல்பட்டை ஸ்மார்ட் சிட்டியாகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சிட்டியை வந்து நீங்கள் விரிவாக்கம் பண்ணணும், ஏதாச்சும் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயுமே இடம் கிடையாதுங்க. கண்டிப்பாக இந்த மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் இந்த சரௌண்டிங்கில் தான் கவர்மெண்ட் ப்ரொபோசல் எல்லாமே வரும். ஸோ ஒன்ஸ் சிஎம்டிஏ லிமிட்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியலாகவும் க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக செய்யூரில் வந்து சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி சிப்காட்டா வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் செய்யூரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா நம்ம சைட்லேருந்து செய்யூர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். உங்களுக்கு சிஎம்டிஏ அனௌன்ஸ் பண்ணால் ரெசிடென்ஷியலாகவும் நல்ல க்ரோத் இருக்கும். இங்கே சிப்காட் வந்துருச்சுன்னா இண்டஸ்ட்ரியலாகவும் க்ரோத் இருக்குங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு நல்ல அப்ரிசியேஷனை இந்த இடம் வந்து உங்களுக்கு தாராளமாக கொடுக்குங்க. அண்ட் இந்த சைட்டோடைய ஒரு மிகப்பெரிய லொகேஷன் அட்வான்டேஜ் அண்ட் லொகேஷன் லேண்ட்மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தாய்மார்களும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் கோவிலுக்கு வருவாங்க. தமிழ்நாட்டிலேயே அம்மன் கோவிலே ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் வந்து மேல்மருவத்தூர் கோவில் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க. மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். அதையும் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுப்பழனி முருகன் கோவில் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். அதையும் தாண்டி மலை மாதா கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்தில் இருக்குங்க. அதுவுமே வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கோவில் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புண்ணிய ஸ்தலங்களை சுற்றி தான் இந்த சைடு வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம், நல்ல கோவில் எல்லாமே இருக்குது. அண்ட் நமக்கு மெயின் ரோடு ஆக்சஸும் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜஸ்ங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம மேல்மருவத்தூரில் கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்குது, இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இருக்குங்க. அதையும் தாண்டி நமக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, டென்டல் காலேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமே கிடையாது அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் நான் உங்களுக்கு இந்த சைட்டை பற்றியும் இந்த சைட்ல இருந்து என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிட்டாங்க. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்குங்க. கூடிய விரைவில் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவலாக மாறப்போகுதுங்க. இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் அப்படின்றனால இங்கே டாக்குமெண்ட்டை வந்து கிறிஸ்டல் கிளியராக வச்சிருக்காங்க. 1960 இவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. டிடிசிபி அப்ரூவல் அப்படின்றனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% 90% வரையும் பேங்க் லோனுமே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருப்பேன், இந்த டவுன்ஷிப்லேயே வந்து ரெசார்ட் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் அண்ட் இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பற்றியும் சொல்கிறதுக்கு நம்ம கூட கிரவுன் ரியாலிட்டியோடைய வைஸ் பிரசிடென்ட் அஸ்லாம் சார் தான் இருக்காரு. அவர் தான் நமக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து இந்த மாதிரியான அப்ரிசியேஷன் கொடுக்க போது ஃபியூச்சரில் எப்படி ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அஸ்லம், டவுன் ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். நம்ம நண்பர் சஞ்சய் அவர்கள் வந்து உங்களுக்கு நம்ம ப்ராஜெக்டை பற்றி ரொம்ப ப்ரீஃபாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ஏக்கர், மொத்தமாக இது ஒரு 40 ஏக்கர் பிளான். அதில் 10 ஏக்கர் ஃபஸ்ட் ஃபேஸ் போட்டிருக்கோம் அண்ட் 8 ஏக்கராக வந்து செகண்ட் ஃபேஸ் ஒரு 173 மனைகள் ப்ரீ லான்ச் சேல் போயிட்டுருக்கு. அண்ட் அந்த சைட்டுக்கு நடுவில் வந்து ஒரு 4.5 ஏக்கர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெசார்ட்டை டெவலப் பண்ணுறோம். ஜென்ரலாக நம்ம இந்த ரெசார்ட் எந்த மாதிரி கான்செப்டில் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு 8 உடன் ரெசார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 8 உடன் ரெசார்ட்ஸ் ப்ரீமியம் ஸ்டைலில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஒரு 12 ப்ரைவேட் ரெசார்ட்ஸ் ரெடி பண்ணுறோம். உள்ள ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல்ஸோட ஃபேமிலி கப்புள்ஸாக ஸ்டே பண்ணுற மாதிரி ப்ரைவேட் ரெசார்ட்ஸும் ரெடி பண்ணுறோம். 2 டார்மெட்ரியும் வருது. உள்ளே வந்து இண்டோர் அவுட்டோர் கேம்ஸு, இண்டோர் அவுட்டோர் பார்ட்டி ஹாலு, ஃபுட் கோர்ட்டு அண்ட் ஒரு பப்ளிக் ஸ்விம்மிங் பூல் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வாஸ்ட் ஏரியாவில் ஒரு ஸ்விம்மிங் பூலும் கொடுக்குறோம். அலாங் வித் ஒரு அட்வென்ச்சர் கேம் செட்டப்பையும் உள்ளே இன்ஸ்டால் பண்ணுறோம். அதன் மூலமாக வந்து ஒரு வீக்கெண்ட் வெக்கேஷன் ஸ்பாட்டாக ஒரு 2 டேஸ் வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகிறோம். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ரெசார்ட் இருக்கும். இதை அடிப்படையாக கொண்டு நம்மளோட லேஅவுட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெண்டல் அண்ட் ரீசேல் வேல்யூ உங்களுக்கு ரைஸ் ஆகிற வாய்ப்புகள் அதிகம். நம்மளுடைய லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேலுக்கு இருக்குது. ஃபஸ்ட் ஃபேஸில் இப்போ ஒரு 38 மனைகள் அவைலபிளாக இருக்குது அண்ட் செகண்ட் ஃபேஸில் ஒரு 173 மனைகள், அதுலேயுமே ஒரு 6 மனைகள் வந்து நம்ம சேல்ஸ் எடுத்துட்டோம். வேகமாக போயிட்டுருக்கு. செகண்ட் ஃபேஸோட டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு. டிடிசிபி அண்ட் ரெரா லீகல் கிளியராக இருக்கும். கனெக்டிவிட்டி எல்லாத்த பற்றியும் சஞ்சய் பேசியிருப்பார். அந்த அடிப்படையில் இப்போது ஃபஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸுக்கு நம்ம வச்சிருக்க ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ₹600 அண்ட் ₹650. இது வந்து ரோடோட அளவுகளை பொறுத்து நமக்கு வேரியேஷன் இருக்கும். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 அடி ரோடில் நம்ம தானம் கொடுத்த இடத்துக்கும் 30-33 அடி ரோடுகளில் நம்ம தானம் கொடுத்த இடத்துக்கும் வேரியேஷன் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நம்ம ரீப்ரைஸ் பண்ணியிருக்கோமே தவிர ப்ரைஸிங்கை வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துருக்கோம். நாங்கள் சேலஞ்சிங்காகவே சொல்கிறோம், செக்மெண்ட்டில் உங்களுக்கு வேறு எங்கே போனீங்கனாலும் இந்த ப்ரைஸ் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு யாருமே கொடுக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸோட உங்களுக்கு உள்ளே ஒரு ரெசார்ட் வச்சு ரெண்டல் ரீசேல் வேல்யூவும் இருக்குது அண்ட் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், லேஅவுட் நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் சைட் மெயின்டெனன்ஸ்க்காக எந்த ஸ்பெண்டும் பண்ண வேண்டிய நீட் உங்களுக்கு இருக்க போகிறதே கிடையாது. பர்டிகுலர் லேஅவுட் பார்த்தீங்கன்னா இரும்புலி வில்லேஜுக்கு கனெக்டடாக தாங்க இருக்குது. செகண்ட் ஃபேஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸுக்கு பக்கத்துலேயே ஒரு 8 வீடுகளோட கட்டுமான வேலைகளும் போயிட்டுருக்கு. இரும்புலி வில்லேஜை ஒட்டியே இருக்கிறதால உங்களுக்கு வில்லேஜ் கனெக்டிவிட்டி
இருக்கிற ஒரு லொக்கேஷன் தான். அண்ட் ரோடு கனெக்டிவிட்டியும் இருக்கிற ஒரு லொக்கேஷன் தான். ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சஞ்சய் சொல்லியிருப்பாரு. ஆமாம், கயப்பாக்கம் ரோடு பார்த்தீங்கன்னா இப்போவே அது பஸ் ரூட் தான், 2-வே ரோடாக இருக்குது. அதை இப்போ 4-வே ரோடாக மாற்றுறாங்க. அந்த 4-வே ரோடாக அது மாறுற பட்சத்தில் இப்போ 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை இருக்கிற பஸ் ஃபெசிலிட்டி உங்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷ காலத்தில் உங்களுக்கு இன்னுமே அதிகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கயப்பாக்கம் ரோடு வந்து உங்களுக்கு ஈசிஆர் மரக்காணம் வரைக்குமே கனெக்டிவிட்டி இருக்குதுங்க. அண்ட் ப்ரைஸிங் பார்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். 600 615 ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். அந்த 600 650ன்றது லான்ச் ப்ரைஸுங்க. நம்ம வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் லான்ச் ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த நேரத்தில் தான் கிடைக்கும். ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு தான் இந்த ப்ரைஸை மெயின்டைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பட்ஜெட் இருக்க மாதிரி ஓரளவுக்கு ரீப்ரைஸ் ஆகும். ஆனால் இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டுறாதீங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் சஞ்சய்க்கும் நன்றி, நமக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டை பண்ணி கொடுத்துட்ருக்காரு. டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே நாங்கள் கொடுத்துட்டோன்னு நம்புகிறோம். அண்ட் நீங்கள் சைட் விசிட் வரணும்னு விரும்புகிறீங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது என்னோட நம்பர் தான். நானே உங்களை கோஆர்டினேட் பண்ணி ஈவன் கேப் சர்வீஸ் கூட ப்ரொவைட் பண்ணி உங்களை வந்து சைட் காட்டுறோம். சைட்டை பார்த்தா கண்டிப்பாக யாரும் வேணான்னு சொல்ல போகிறதில்ல. அவ்வளோ அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மண் ரோடு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி என்ஷூர் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் கனெக்டிவிட்டி பார்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரண்டீடாக 5 வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறத விட 10 மடங்கு வளரக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இந்த மனையை வச்சுருக்கோம். நம்ம தூங்கும் போதும் நமக்கு லாபம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சிலது மட்டும்தான். அதை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் லேண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதை நீங்கள் பார்த்து ப்ரிஃபர் பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்ட லேண்ட் வந்து இன்றைக்கி வரைக்குமே க்ரோ ஆகாத இடங்கள்லாம் இருக்குது. ஸோ எங்கே வளருது, எந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் பக்கத்தில் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி அனலைஸ் பண்ணுற பட்சத்தில் நம்மளோட உங்களுடைய ஆப்ஷன்லேருந்து கண்டிப்பாக மிஸ் ஆகாது. அண்ட் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இருக்கக்கூடிய மனை தான் நம்ம ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வந்து சைட்டை பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கான எல்லா சர்வீசஸையும் கொடுக்க தயாராக சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.